ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சில மாலைகள் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன மாலை இன்றைக்கி டெலிவரி பண்ணுது, இது என்னென்ன மாலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த மாலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி 8 mm உள்ள கருங்காலியில் குப்பா வச்ச மாதிரி ஐம்பொன்னில் செஞ்சதுங்க. சரிங்களா? அது ஐம்பொன்னில் ஓம் டாலர், ஓம் சரவண பவா அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு ஐம்பொன் கருங்காலி மாலை ஐம்பொன்னில் செஞ்சது. சரிங்களா? இது கட்டுற மெத்தேடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூட்டு கட்டுற மெத்தேடு அப்படின்னு சொல்கிறோம். முடிச்சா வரும் பாருங்கள். ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கு இடையில் அந்த முடிச்சா வரும். இது பூட்டு கட்டுற மாடல், பூட்டு சுற்றுற மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு குப்பா வச்ச மாதிரி, பூ வச்ச மாதிரி குப்பா வச்சுருக்குது. ஓகேங்களா? இந்த மாலை பார்த்திங்கன்னா 54 மணி உள்ள மாதிரி ஒரு மாலை. சரிங்களா? இது ஒரு மாலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ருத்ராட்சம். ஏன்னா நிறைய இந்த மாதிரி ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிகணியில் கட்டி கேட்குறாங்க. சரிங்களா? நிறைய மாலை கட்டி கொடுத்துருக்கோம். இது மடிகணியில் நம்ம கட்டுற ருத்ராட்ச மாலை. இந்த மடிகனுடைய இது பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். சரிங்களா? பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா பூட்டு சுற்றுற மாடல் அப்படிங்கிறது ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். இதில் நெருக்கமாக இருக்கும். சரிங்களா? மடிகணினா நெருக்கமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு கருங்காலி மாலை ஒன்று இருக்குது. இது மடிகண்ணி மாலை. இது மடிகண்ணியில் செஞ்ச, வெள்ளியில் செஞ்சது. இது ஐம்பொன்னில் செஞ்ச கருங்காலி மாலை. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மணி நெருக்கமாக இருக்கும், இதனுடைய மணி கேப் அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த பூட்டு சுற்றுற மாலைக்கும் இந்த மடிகண்ணி மாலைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், நிறைய நமக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமான நூலில் கட்டினது தான். இது தேவதாரு மாலை. இது சிகப்பு சந்தன மாலை. செஞ்சந்தனம் சொல்கிறேன் இல்லைங்களா? சிகப்பு சந்தன மாலை. இது ரெண்டுமே 108 உள்ளது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 54 உள்ளது. அதோட ஒரு பிரேஸ்லெட் 8 mm உள்ள ஒரு பிரேஸ்லெட். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எங்களுடைய அன்புள்ள வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய பரிபூர்ணமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி. இதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் யாரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டதே இல்லை. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ரத்தினக்கல் அப்படிங்கிறது நாங்கள் ஜாதகம் பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறோம். மேலோட்டமாக நீங்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்து செஞ்சு கொடுக்குறதே இல்லை. அவங்க ராசி என்ன, லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார், பாக்கியாதிபதி யார், இவங்களுக்குரிய ரத்தினங்கள் தான் அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராசிக்கு கல் போடும்போது ரொம்ப யோசிங்க. சாதா கற்கள் போடுறது தவறே கிடையாது. ஒரிஜினல் போட்டோம்னா நிறைய யோசித்து இது நம்ம அணியலாமா அப்படின்னு தெரிஞ்சு அணிங்க. நன்றி நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நன்றி நன்றி.